வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. நன்றி தெளிவா அம்மா. தெளிவா தெளிவா கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதம்மா. நன்றி அம்மா. நன்றி நன்றி. மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி என்றென்றும் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை வழி நடத்த வேண்டி ஆழ்ந்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். அருமையான ஒரு தவம், நமக்கு சிறந்த முறையில் நமக்கு தவத்தினை வழிநடத்திய மதிப்பிற்குரிய பேராசிரியர் சகோதரர் நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நார்வே இணையவழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த அமர்வில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம சிந்தனைக்குள்ள போறோம். உலக சமுதாய சேவா சங்கம், நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து விடும் இந்த கூட்டுத்தவத்துல ஒவ்வொரு புதன் வியாழன் கிழமைகளில் ஞான களஞ்சிய பாடல்கள், அதோட விளக்கம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்று நமக்கு ரொம்ப அருமையான மற்றும் ஒரு பாடல், அமைதியோட பாடல் ஒவ்வொன்றுமே ஒரு முத்துதான். இன்னைக்கு பாடல் தலைப்பு வேண்டல் வளம். இது 1991 சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. நம்ம வேண்டி அவரோட வளத்தை நம்ம கூட பகிர்ந்திருக்காங்க. அப்படி பாக்குறேன். நம்ம எல்லாத்தையும் என்ன வேணுங்கிறது சாமிஜிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த பாடல் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஊறு ஒளி ஒளி சுவையும் மனம் மனம் இவ்வாறும் உணர்வதற்கு புலன் ஐந்தும் ஓங்கிய சிந்தனை சீர் ஆறு பிரிவாய் இயங்கும். அறிவாட்சி மனிதன் அறிவியக்க தரம் உணர்த்த ஆறாம் சொல் வழக்கே பேறு பெற்ற அறிவாட்சி தரம் என்றும் பின்னும் பிழையில்லா மனம் வளம் என்றும் பேசும் சொல்லாம். மாறுபட்டது இவ்வுயிர் சொல் வண்டவாளம் என்று மனிதன் வளம் வேண்டல் இவை குறித்து உணர்த்தும் போது. நமக்கு தெரியும்ல, நம்ம ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா, நீ இதெல்லாம் ரொம்ப பேசாத, உன் வண்டவாளம் எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. அது ஒரு மாக்கிங்கா அப்படி சொல்ற மாதிரி ஒரு பொருளா இருக்கும். ஆனா அது ரொம்ப பெரிய வார்த்தை. அது அவ்வளவு பொருட்கள் அந்த 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 வண்டவாளம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள ரொம்ப தெய்வீகமான ஒரு அழுத்தமான பொருள் உள்ள புதைந்து இருக்கு. அது சுவாமிஜி நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இனிமே யாராவது நம்மள வண்டவாளம் தெரியுமான்னா சந்தோஷப்படலாம், நம்ம பெருமைப்படலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு சொல்றாங்க. இந்த வண்டவாளம் எங்கேருந்து வந்தது, எப்படி மாறினது அப்படின்னு பார்க்கும்போது, வேண்டல் வளம் அப்படிங்கிறதுதான் வண்டவாளமா அந்த பேச்சு வழக்குல அப்படியே மாறி இருக்கு. வேண்டல் அப்படின்னா என்ன, தேவை, என்ன வேண்டும் அப்படிங்கிறது, அது தேவை. நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன், கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். என்ன, நமக்கு ஏதோ தேவை இருக்கு, அந்த தேவை பூர்த்தி பெறணும், நாம வேண்டிக்கிறோம். வளம் அப்படின்னா இருப்பு அப்படின்னு பொருள். அந்த எங்க போய் வேண்டுவோம், எந்த இடத்துல இருக்கோ அவங்க கிட்டதான் வேண்டுவோம், அந்த இடத்துலதான் வேண்டுவோம். மனிதன் இந்த உடல், பருவுடல், பருவுடலுக்குள்ள உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும், இந்த உடலும் உயிரும் இருக்கு. இந்த உடலுக்குள்ள உயிர், அந்த உயிர் இடம் வளமாக சுழன்று ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்நாள் முழுக்க. அதுதான் உயிரோட்டம் சொல்றாங்க. எந்த இடத்துல இயக்கம் இருந்தாலும் அங்க இயங்குகின்ற அந்த இடத்தில் ஒரு விரிவலை, ஒரு எனர்ஜி உருவாகும். அதுதான் இந்த உடலுக்குள்ள உயிர் சுழன்று ஓடும் பொழுது ஒரு விரிவலை உண்டாகுது. அதுதான் இந்த ஜீவனில் ஜீவகாந்தமாக தன்மாற்றம் அடையுது. அந்த உயிர் தான் ஜீவகாந்தமாக தன்மாற்றம் பெறுது. அந்த ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடையும் பொழுது எந்த நிலையில
எப்படி பிரிக்கப்படுது, எப்படி இந்த ஜீவகாந்தம் தன்மாற்றம் பெற்று இருக்கு, அது எந்த நிலையில இருக்குன்னு பார்க்கும்போது ஊறு, ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம். அதாவது அழுத்தமாக, ஒளியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக, ஆறாம் அறிவு, மனம், இரண்டு சொல்லினா மைண்ட், இந்த நிலைக்கு மாற்றம் பெறுது. இத இந்த தன்மாற்றம் பெறும் இந்த உணர்வினை உணர்வதற்கு தான் இதுதான் 5 புலன்களாக இயங்குது நமக்கு. இந்த உணர்வு தான் அறிவாக இருப்பாக மாறுது. இந்த உணர்வு மூலம் இயங்குது. அப்ப அந்த சிந்தனையின் மூலம் இந்த அறிவின் தரம் திறமாகிய மனமாக செயல்படுது. அந்த அறிவின் இயக்கத்தின் தரத்தை உணர்ந்த 6வது அறிவு என்ற சொல் தான் இங்க இது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தரம் அது எப்படி பிரதிபலிக்கிறது? திறமாகிய மனமுலம் என்ற சொல் தான். இப்ப அறிவின் தரமும் ஒரே வரியில சொல்லிட்டாங்க. ஒரே வரியில டெபினிஷன் கொடுத்துட்டாங்க. அறிவின் தரமும் மனவளம் எனும் திறமும் தான் வண்டவாளம் என்று சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப அந்த வண்டவாளத்துல என்ன இருக்கு? அறிவின் தரம். இப்ப அறிவின் தரம் எப்படி இருக்கணும், அது நம்ம விளக்கமா பார்க்க போறோம். மனவளம் எனும் திறமும் வண்டவாளம் என்ற சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. மனிதனின் வளமாகிய இருப்பும் வேண்டல் ஆகிய தேவை உணர்வும் வேண்டல் வளம் என்று கூறப்பட்டு அதுதான் மருவி வண்டவாளமாக ஆகியுள்ளது. இப்ப நமக்கு ஒரு பணம் தேவையா இருக்கு, ஏதோ கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? யார்கிட்ட போய் கேட்போம்? இல்லாதவங்கள்ட்ட கேட்போமா? பணம் நம்மளோட கஷ்டப்படுறவங்கள்ட்ட போய் கேட்போமா? இல்ல, யாரால கொடுக்க முடியுமோ அவங்க கிட்ட கேட்போம். அப்ப நமக்கு இல்லாதவங்க இருக்கிறவங்க கிட்டதான் கேட்போம் இல்லையா? அப்ப நாமளே இருக்கிறவங்களாக மாறினா, நாம வாங்கும் கைகளே கொடுக்கும் கைகளாக மாறினா என்ன? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. வாங்கும் கைகள் மேல இருக்குமா, கொடுக்கும் கைகள் மேல இருக்குமா? கொடுக்கிற கைகள் தான் மேல இருக்கும். அப்ப கொடுக்க கொடுக்க நமக்கு அது வளர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன ஒரு கதை நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமத்துல ஒருத்தர் இருந்தார். ஒரு இளைஞன் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பயங்கர புத்திசாலி, ரொம்ப உழைப்பாளி. அவர் உழைப்ப மட்டுமே அவர் நம்புறவரு. அவருக்கு ஆனா அவ்வளவு உழைப்ப கொடுத்தோம், அவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தும் வாழ்க்கை அவருக்கு ரொம்ப கஷ்டமாவே போயிட்டு இருக்கு. ஒரு அந்த அந்த டே டு டே லைஃபே அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு நிறைவு வர மாட்டேங்குது, ஒரு திருப்தி இல்ல. இந்த சென்ஸ் அது அந்த அந்த லைஃப் அவருக்கு வேணுங்கிறதுலாம் மீட் அவுட் பண்ணக்கூடிய வளங்கள் அவர்கிட்ட இல்ல. அப்போ எங்க தப்பு பண்றேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப யோசிக்கிறார். ஒரு நாள் அவருக்கு ஒரு குரு அங்க வராரு. அவரோட சீடர் ஒருத்தரை அவர் பார்க்கும்போது அவர் ஒரு சிந்தனை வகுப்பு இந்த மாதிரி சத்சங்கம் நடத்துறாரு. இவரும் அங்க போறார். போயிட்டு அவரு கேட்டுட்டே இருக்கும்போது அவர்கிட்ட கேக்குறாரு, என் வாழ்க்கை எனக்கு திருப்தியா இல்ல, நான் என்ன பண்றது? நான் உழைக்கிறேன், கடினமா உழைக்கிறேன், நான் யாருக்கு எந்த தவறும் நான் செய்யறது இல்ல, நான் நேர்மையா இருக்கேன், புத்திசாலித்தனத்தோட இருக்கேன், உழைப்ப கொடுக்கறேன், ஆனாலும் எனக்கு அதுக்கு உண்டானது எனக்கு திருப்பி கிடைக்கிறது இல்ல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம அப்புறம் கேக்குற, உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையா அப்படிங்கிறது, இன்னும் வேணும்னு கேக்குற அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு இது பண்ணி கூட என்னை விட அவர் அப்போ அந்த இடத்துல ஒண்ணு வைக்கிறாரு. என்ன சொல்றாரு அவரு? என்னை விட முன்னேறியவர்கள்லாம் தோத்து போகணும், நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறார். அந்த முன்னேற்றம் அடைஞ்சவங்களை பார்த்து எங்க எங்க தான் இன்னும் முன்னேறலன்னு நினைக்கிறாங்க. முன்னாடி போனவங்களை பார்க்கும் போதுதான் நாம முன்னேறலன்னு தோன்றது இல்லையா? அப்ப அவர் என்ன நினைக்கிற அந்த எண்ணம் என்ன மனதுல விழுறது, அடி ஆழத்துல என்ன விழுறது? அந்த முன்னேறினவங்களை நான் தாண்டணும், அவங்க பின்னுக்கு போகணும், நான் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப அப்ப உடனே அந்த குரு சொல்றாங்க, இது நீ வேண்டல, நீ வேண்டி கேட்கல, இது பொறாமை கலந்த ஆசை. அவங்க தோல்வி பெறணும், அவங்க கீழே போகணும், அவங்கள மிதிச்சு நீங்க மேல வரணுங்கிறது பொறாமை கலந்த ஆசை. இதற்கு இயற்கை துணை நிற்காது அப்படிங்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? பிறர்க்கு தீங்கின்றி உன் உழைப்போடு தேர்ந்த வேண்டல் தான் வேண்டல் வளம். இப்ப இந்த வேண்டல் வளம் புரியுதுங்களா? என்னன்னா, நம்ம யாருக்கும் சாமிஜி இப்ப தவநிலையில சொன்னோம் இல்லையா,
நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். அது நம்ம செய்யும் போது அதுக்கப்புறம் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்ப துன்பம் தராமல் வாழும் பொழுதே நமக்கு என்ன ஆகும்? நம்ம கிட்ட இருக்கிற அந்த வைப்ரேஷன், நம்ம கிட்ட என்ன வேணுமோ, நம்ம யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு அது வளம் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இயற்கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓ, மன்றங்கள்ல நம்ம தீட்சை கொடுக்கிறோம். நம்ம கொடுக்கிறோமா? நம்ம என்ன பண்றோம்? சுவாமிஜியோட சுக்கும் ஆற்றலை வாங்கிக்கிறோம். அன்னைக்கு தீட்சை கொடுக்குற அன்னைக்கு கண்ணாடி பயிற்சி பண்றோம். ஏன் கண்ணாடி பயிற்சி பண்றோம்? நமக்கு சொல்லிருக்காங்க, ஆசிரியர் பயிற்சியில சொல்லியிருக்காங்க. கண்ணாடி தீட்சை கொடுக்குற அன்னைக்கு கண்ணாடி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கண்ணாடி பயிற்சி பண்றோம்? நம்ம கிட்ட இருக்கிற அந்த காந்த ஆற்றலை அதை இன்னும் செறிவூட்டி, இன்னும் டிவைன் ஆக்கி, அந்த நம்மளோட ஆறாவை இன்னும் பியூரிட்டி, அந்த பியூர் ஆக்கி, நம்ம கிட்ட காந்த ஆற்றல் செறிவோடும் திணிவோடும் இருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா உருவோட ஆற்றலோட ஒன்று கலக்கிறது. அப்ப அந்த பிரபஞ்ச காந்த ஆற்றலை, அந்த தூய்மையான தெய்வீக ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த ஆன்மா அதற்கு தயாராகணும். அப்ப தயாராகனா என்ன பண்ணணும்? அந்த டிவைன் ஸ்டேட்டுக்கு, அந்த நிலைக்கு இந்த உடலையும் உயிரையும் இதற்குள் இருக்கும் ஆன்மாவின் தரத்தையும் நாம உயர்த்தணும். அப்ப அந்த ஆன்மாவின் தரம் உயர என்ன பண்ணணும்? வேண்டாத விஷயங்களை வெளியில தள்ளணும். வேண்டாத விஷயம் வெளியில தள்ளும் பொழுது இந்த ஆன்மாவின் தரம் உயர ஆரம்பிக்கும். சோ ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய போன். இப்ப எல்லாருக்கிட்டையும் போன் இல்லாத இப்ப இந்த போன்ல தானே கனெக்ட் ஆறோம். நம்ம செல்போன் என்ன ஆகுது? ஸ்லோவா நல்லா ஒர்க் பண்ணுதுங்க. மொபைல் வாங்கின புதுசுல ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது. 1 வருஷம் போகுது, 1.5 வருஷம் போகுது. என்னது? போன் என்னதுங்க? ஸ்லோவா இருக்கு. பிக்கப் ஸ்லோவா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ணோம்னா 2 நிமிஷம் ஆகுது உள்ள போதுக்கு. என்ன காரணம்? நம்ம உடனே யோசிக்கிறோம். உடனே போய் வாட்ஸ்அப்ல போயிட்டு தேவையில்லாத சேட் எல்லாம் கிளியர் பண்றோம். கேலரியில போயிட்டு தேவையில்லாத ஆடியோ, வீடியோ, போட்டோ எல்லாம் டெலீட் பண்றோம். என்ன அப்போ? அந்த எம்டி ஸ்பேஸ், அந்த இடம் காலியாது. காலியாகும் போது அப்ப என்ன ஆகுது? போனு கொஞ்சம் வேகமா இயங்க ஆரம்பிக்குது. என்ன காரணம்? நம்ம என்ன பண்ணினோம்? தேவையில்லாதவற்றை அந்த போன்ல இருந்து, மொபைல் போன்ல இருந்து வெளியில தள்ளினோம். தேவையில்லாத வெளியில தள்ளும் பொழுது இந்த போனோட இயக்கம் நல்லா இருக்கு. இதேதான் இந்த மனிதனுக்குள்ள தேவையில்லா பல விஷயங்கள் நாம உள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும். அதை வெளியில தள்ளிடணும். அது வெளியில தள்ளும் பொழுது நம்ம உடலுக்குள்ள எந்த ஆற்றல் நம்ம கிட்ட டாமினேட்டிங்கா இருக்கோ, எது அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவிட்டி நம்ம கிட்ட டாமினேட்டிங்கா இருக்கும் பொழுது, ஆதிக்கம் செலுத்தும் பொழுது, பிரபஞ்ச களத்திலிருந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால் நாம ஈர்க்கப்படுகிறோம். அப்ப நம்ம கிட்ட அத மேல மேல இன்னும் இன்னும் அந்த காந்த ஆற்றலை திணிவு கூட 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 நம்மளுடைய ஆறாவை நம்ம தான் டிசைட் பண்றோம். நெகட்டிவா இருக்கிற ஆறா விரிஞ்சு போகாது. ஓகேங்களா? நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா இமோஷனலா பதட்டம், கோபம், வஞ்சம், பொறாமை, ஆங்காரம், இது போன்ற இமோஷனலா இருக்கிற உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருக்கும் பொழுது அவர்களுடைய காந்த களம் எதிர்மறையாக இருக்கும். அதை எதிர்மறையான சக்திகளோட, எதிர்மறையான ஆன்மாக்களோட தான் இணைத்து கொள்ளும், ஈர்த்து கொள்ளும். ஓகேங்களா? அப்ப நேர்மறையான ஆற்றலை, தூய்மையான தெய்வீக ஆற்றலை நம்மளை சுத்தி அந்த லேயர் அதை நம்ம ஈர்க்கணும்னா முதல்ல தேவையில்லாதெல்லாம் வெளியில தள்ளிட்டு நம்மளுடைய காந்த உடல் தூய்மை பெற பெற டிவைனாக, தெய்வீகமாக மாற மாற அப்ப அந்த பிரபஞ்ச களத்திலிருந்து நம்ம ஈஸியா தொடர்பு கொள்வோம். அந்த அந்த ஆற்றல் நமக்குள்ள நாம கொடுக்க 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 நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டோம். நம்ம கிட்ட நிறையும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? நிறைஞ்சு வழியும் போது உடனே நம்ம கொடுக்கணும்னு தோணும் நமக்கு. அப்படித்தானே? அப்ப நம்ம கிட்ட அது நிறையும் பொழுது நாம கொடுக்க கொடுக்க நமக்குள்ளயும் அது வளர்ந்துகிட்டே போகும். இப்ப சொல்றாங்கல்ல, நான் தீட்சை கொடுக்கறேன், கொடுக்கறதுனால என்னோட ஆற்றல் குறைவுபட்டுடுமா? இப்ப நிறைய ஹீலிங் எல்லாம் பண்றாங்க, நேச்சுரோபதி எல்லாம் பண்றாங்க.
பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்னோட எனர்ஜி குறைஞ்சிடுமானா குறையவே குறையாது. குறையவே கூடாது, மாறாக வளரும். நம்ம இந்த ஆற்றலை உதாரணத்துக்கு கண்ணாடி பயிற்சி பண்றோம். கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது அதோட தாற்பயம், அதோட கண்ணாடி பயிற்சி உள்ள இருக்கிற சூக்ஷ்மம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு கனெக்ட் பண்ணிக்கிற சப்ஜெக்டோட என்ன நடக்குது, கண்ணாடி கிட்ட உட்காந்து கண்ணாடி பயிற்சி நம்ம பண்றோம். கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது கண்களால நம்ம உருவத்தை பார்க்கிறோம். கண்களால உருவத்தை பார்க்கும் பொழுது உடலில் இருந்து ஜீவகாந்தம் கொஞ்சம் செலவு பண்றோம், அப்படித்தானே? இப்ப செலவு பண்ணும்போது என்ன ஆகுது, உடல்ல இருந்து ஜீவகாந்தம் செலவாகும் போது அந்த செலவான இடத்துல இருந்த வெற்றிடத்தை வேகமாக பிரபஞ்ச காந்த ஆற்றல் உடலில் நிரப்பிக் கொள்ளுமா. அது ஏன் காலை வேளையில பண்றோம்? காலை வேளையில அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல 6 மணிக்குள்ள பண்றது மிக சிறப்பு. அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நம்ம செய்யும் பொழுது அது அந்த வான்காந்த களம் அவ்வளவு பியூரா இருக்கும், பொல்யூட்டடா இருக்காது. அப்ப அந்த பியூரா இருக்கிற இந்த வான்காந்த களம் சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க, ஓசோன் லேயருக்கு லேயரா இருக்குங்கிறாங்க. ரிச்சுவலி அந்த வான்காந்த களம், பிரபஞ்ச களம், அந்த காந்த களம் அவ்வளவு பியூரா இருக்கும். அப்ப நம்ம கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது உடலில் இருந்து சிறு துளியை செலவு பண்ணும் பொழுது அந்த காந்த ஆற்றல் வேகமாக நிரப்பிக் கொள்ளுமா நம்மளுடைய உடல்ல, நம்மளுடைய இந்த ஜீவகாந்த காலத்துல. அப்ப வேகமா நிரப்பும் போது அப்படித்தான் நமக்கு கொஞ்சம் செலவு பண்றோம், நிறைய பெற்றுக்கிறோம், நிறைய வாங்கிக்கிறோம். அப்ப நம்ம உடலுக்குள்ள அது கூட. அப்ப அந்த காந்த ஆற்றல் உடல்ல ஏற ஏற நம்மளுடைய காந்த களம் திணிவு பெற பெற அது நமக்கு டிவைனா, தெய்வீகமா மாற ஆரம்பிக்குது. அப்ப இப்ப மனிதன் எப்படி இருக்கணும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதுங்க, மனிதனின் அறிவாட்சி தரம் உயருது. அது என்ன அறிவாட்சி தரம்? இது ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட் நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கிறது. மனிதனின் அறிவாட்சி தரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம மனிதனின் வாழ்க்கை தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அப்போ நம்ம அப்பா அம்மாட்ட இருந்து நமக்கு கர்ம வினை பதிவுகளோட தான் பிறந்திருப்போம். இந்த பிறப்புங்கிறது ஓப்பனிங் பேலன்ஸோட தான் வந்திருக்கோம் இல்லைங்களா? அதுதான் என்னதுங்க, சஞ்சித கர்மம் அப்படிங்கிறாங்க. சஞ்சித கர்மம். சஞ்சித கர்மத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் பார்த்தேன் இப்போ ரீசெண்டா. என்னன்னா, சஞ்சி அது பிரிக்கிறாங்க. சஞ்சின்னா பேகம். பேக் என்னதுங்க, குப்பையாம். குப்பைன்னா அது நெகட்டிவா வேர்டா பாக்காதீங்க. ஒரு ஒரு மூட்டைன்னு வச்சுக்கலாம் நம்ம இத. ஓகேவா? சோ அது ஒரு மூட்டை. அப்போ அது என்னன்னா, அப்புறம் தம் தம் அப்படின்னா தன் செயல்களால் வரும் பதிவுகள். சோ அந்த முன்னோர்கள் தங்கள் செயல்களினால் ஆன்செஸ்டர்ஸோடது அந்த செயல் வினை பதிவுகளோட அதுதான் நமக்கு சஞ்சித கர்மமாக நமக்கு கேரி ஆயிருக்கு. அப்ப இந்த சஞ்சிதத்துல பாவ கர்மாவும் இருக்கு, புண்ணிய கர்மாவும் இருக்கு. புண்ணிய கர்மா பண்ணினது பலன் தான் நமக்கு குரு கிடைச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரிந்தும் தெரியாமல் நம்ம கூட சேர்ந்த பாவ கர்மாவின் அடையாளங்களாக தான் நாம் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள், துன்பங்கள் அனுபவிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3 வயது முதல் இந்த க்ஷணம் வரை செய்த செயல்களின் பதிவாக இருக்கிறது நமக்கு பிராரப்தம். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். சோ பிராரப்தம். சோ இந்த பிராரப்தம் நமக்கு விழிப்புணர்வு இல்லாத நிலையில, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நம்ம கர்ம வினை பதிவுகள் செயல் திருத்தம், அந்த விழிப்புணர்வு இல்லாத நிலையில், நம்மளோட செயல் திருத்தம் இல்லாத நிலையில் நாம் செய்த வினைகள் நமக்குள்ள பதிவாகி இருக்கு. அப்ப இந்த சஞ்சிதமும் பிராரப்தமும் தான் ஆக்கமிட்ட முடிவு பண்றது. அதுதான் நமது அறிவாட்சி தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இப்ப நான் விழிப்பு நிலைக்கு வந்துட்டேன். நான் விழிப்பு நிலைக்கு வந்தாச்சு. அப்ப இந்த விழிப்பு நிலைக்கு நான் வரும்போது நான் என்ன பண்றேன், இனி நான் செய்ய போகும் செயல்கள், என் எண்ணம், சொல், செயல், இது 3ஐயும் நான் எப்படி மாத்தி அமைச்சுக்க போறேன். அந்த மனிதனின் தன்மைதான் அறிவாட்சி தரம்ங்கிறாங்க. சஞ்சிதமும் பிராரப்தமும் தான் மனிதனின் அறிவாட்சி தரத்தை நிர்ணயம் செய்கிறது. எந்த அளவுக்கு ஒருத்தரோட அறிவு அயராத விழிப்பு நிலையோடு
விளைவறிந்து செயல் புரிகின்றதோ அந்த அளவுக்குதான் அவருடைய அறிவு ஆட்சி செய்யும் தரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது அறிவாட்சி தரம் என்பது அறிவு ஆட்சி செய்யும் தரம். அறிவு எப்படி ஆட்சி செய்ய போகுது? அறிவு இனி விழிப்பு நிலையில இருக்கும். இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தது? மயக்கத்தில் இருந்தது. புலன் போன போக்கில் அந்த அறிவு சொல்றத மனம் கேட்கல. ஏன்னா உடலுக்குள் உயிர், உயிர் மனமாக, மனமே ஐம்புலனாக செயல்பட்டு வந்தது. ஜீவகாந்தம், காந்தம் ஐம்புலனாக செயல்பட்டது. அப்புறம் எண்ணங்களாக. அப்ப அது அந்த ஐம்புலன்ல இருந்து வெளியில வரல. ஐம்புலன் மயக்கத்திலேயே அதுலயே மாயையிலேயே சிக்கி மேலும் 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 பதிவுகளை கூட்டிக் கொண்டு அதுக்கேற்ற விளைவுகளையும் அனுபவித்து வந்தது. இப்ப குருவோட நமக்கு இணைப்பு கிடைச்சிடுது. குருவோட இணைப்பு கிடைத்த பிறகு நம்மளுடைய அறிவு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. சிற்றறிவாகத்தான் இருக்கு. ஆனா பேரறிவோடு இணைந்த நிலையில் செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணம் தூய்மை பெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் நம்மளுடைய அறிவாட்சி தரம். அதுதான் சுவாமிஜி இந்த பாடல்ல நமக்கு சொல்றாங்க. அந்த இடத்துல 6 பிரிவாய் இயங்கும் அறிவாட்சி மனிதன் அறிவு இயக்க தரம் உணர்ந்த 6ஆம் சொல்வழக்கே பேறு பெற்ற அறிவாட்சி தரம் என்றும் பின்னும் பிழையில்லா மனவளம் என்றும் பேசும் சொல்லாம் மாறுபட்டது இவ்வுயிர் சொல் வண்டவாளம் என்று மனிதன். இதுதான் என்ன சொல்றாங்க? வளம் வேண்டி, அந்த வளம் வேண்டல் இவை குறித்து உணர்த்தும் போது ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. அப்ப நம்மளுடைய அறிவாட்சி தரத்தை எப்படி நம்ம உயர்த்தி கொண்டு போவது அப்படிங்கிறது, அதுக்கான வழிமுறைகள் சுவாமிஜி நமக்கு ரொம்ப அருமையா கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப இந்த நம்மளுடைய வேண்டல்ங்கிறது, அந்த வேண்டல் எதெல்லாம் எதை வேண்டிக்கணும் அப்படிங்கும்போது தூய்மையாக மாறும். அந்த அந்த அது எப்படி இருக்கணும்? சுயநலம் அல்லாத, பொறாமைப்படாத, பிறருக்கு தீங்கு தரும் எண்ணம் இல்லாத அந்த வேண்டல் இயற்கையோடு ஒத்து போனதாக இருக்கும். அறம், தூய எண்ணம், அமைதி, இதுதான் அறம் கூட்டல் தூய எண்ணம் கூட்டல் அமைதி, இது கூடியதுதான் வேண்டல் வளமாக மாறும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கு முக்கியமா அடித்தளம் என்னங்க? மன ஒழுக்கம், சுய ஒழுக்கம். அதுதான் இதோட அடித்தளம். எதிர்ந்த பாடல் நமக்கு சொல்ல வர கருத்து. மனம் குழப்பமா இருந்ததுன்னா, உணர்ச்சிப்பட்ட நிலையில இருந்ததுன்னா, அதாவது கோபம், பயம், ஆசை இதெல்லாம் அதிகமா இருந்ததுன்னா நம்மளுடைய இந்த வேண்டல் வலிமை பெறாது. அப்ப என்ன பண்ணணும்? மனம் சீர்படுத்தப்பட வேண்டும். இப்ப மனதை அடக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மனதை அடக்கவே கூடாது, அடக்கவே முடியாது. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அப்ப மனதின் அடித்தளமாக இருக்கக்கூடிய இறைவனை தான் நம்ம அறிய முற்படணும். வேகமா அலை அடிக்கிற அதுல நம்ம கடல்ல நம்ம அமைதியை தேட முடியாது. அடி ஆழத்துக்கு போகும்போது அசைவற்ற நிலையில அந்த கடலோட தன்மையை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி நமக்குள்ள அசைவாக இருக்கும் பொழுது, அசைந்து கொண்டே இருக்கும் பொழுது, அந்த புலன்களோட இருக்கும் பொழுது மனதின் மறுமுனையான தெய்வத்தை அறிவது, உணர்ந்து கொள்வது நமக்கு ரொம்ப சிரமமான காரியம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்க சுவாமிஜி? வேண்டினால் மட்டும் போதாது. உட்கார்ந்தபடி நான் எனக்கு இது கிடைச்சிடும் இல்ல, பயிற்சி எடுத்துக்கணும். காலையில கூட பேசிட்டு இருந்த ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது சொல்றாங்க, நான் இதுதான் என்னோட நேச்சர், என்னால கோபப்பட முடியாதுன்னு நான் நினைக்கவே முடியாது, நான் கோபம் தான் படுவேன். இல்ல, எல்லாமே மாறக்கூடியதுதான். மாற்ற முடியாதது ஒண்ணே ஒண்ணு, நிலையானது. எது நிலையானதோ அதுதான் மாறாதது, அது இறைவன் மட்டும்தான். பாக்கி எல்லாமே மாறக்கூடியதுதான், மாற்றக்கூடிய வல்லமையுடையதுதான். நாம முயற்சி எடுக்கிறது இல்ல. எப்படி முயற்சி எடுக்கணும்? பயிற்சிகள், தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது அந்த இயற்கை விதிகளோட ஒத்திசைவோட நம்ம பயிற்சியை செய்யும்போது, அதாவது விதைக்கணும். நமக்குள்ள முதல்ல விதைக்கணும், சங்கல்பம் போட்டுக்கணும்.
நான் வந்து மாறணும், என்னோட தன்மையை நான் உயர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன நடக்கும், நமக்குள்ள மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா வேண்டுவது முக்கியம் இல்ல, அந்த வேண்டல் வந்து நல்ல விதமாக நேர்மறையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னெல்லாம் இருக்கணும், நம்மளுடைய வேண்டல், நாம் வேண்டுவது வந்து அழுத்தம் கொடுக்கணும். அந்த அழுத்தம் கொடுக்கறதுக்கு எதெல்லாம் இயற்கையோட ஒத்து போனது இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இப்ப தூய்மையான எண்ணமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். எவருக்கும் தீங்கில்லாத அறமாக அந்த ஒழுக்கத்தோட இருக்கணும். முயற்சி, தொடர் முயற்சி இருக்கணும். நேர்மையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கணும். நம்பிக்கையோட இருக்கணும். இதோட நம்ம முயற்சி செய்யும் பொழுது, நமக்கு என்ன கொடுக்கணுமோ, அந்த பிரபஞ்சம் கொடுத்துக் கொண்டே இருக்கும். நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது, அதை நம்மோடு சார்ந்தவருக்கு அது தானாக போக ஆரம்பிச்சிடும். நாம கூப்பிட்டு கொடுக்க வேண்டியதே இல்ல. அவர்கள் இப்போ எப்படி ஒரு குழந்தை வந்து நம்மள பார்த்து எப்படி சிரிக்கும்? நம்ம சிரிக்கும் போது அந்த குழந்தை நம்மள பார்த்து சிரிக்கும் இல்லையா? அது போல நம்ம கிட்ட பாசிட்டிவா இருக்கும் பொழுது, நம்ம கிட்ட வரவங்களும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜிய வந்து அப்சார்ப் பண்ணக்கூடியவங்களா தான் வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாம வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கேன். நான் வந்து தவறான செயல்கள் எல்லாம் சொல்ல வரல. எனக்கு ஏதோ ஒரு பெரிய துக்கத்துல இருக்கேன். ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன். அப்போ என்னோட எனர்ஜி ஃபீல்டு எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். என்னோட எனர்ஜி வந்து லோவா இருக்கும். சரி, என்னோட எனர்ஜி நான் லோவா இருக்கும்போது, என்ன நோக்கி ஒருத்தங்க யாரோ என்கிட்ட ஏதோ கேட்கறதுக்கு வராங்க. அவங்களால அவங்களுக்கு என்னால குடுக்க முடியுமா? என்ன ஆகும் அப்போ? அவங்களோட அந்த லோ எனர்ஜிய சேர்த்து நான் வாங்கிட்டுருவேன். இல்லன்னா என்னோட லோ எனர்ஜி அவங்கள அஃபெக்ட் பண்ணும். நான் சொல்றது நம்மளுடைய காந்த களம். நம்ம சுத்தி இருக்கிற அந்த லேயர். அதே என்ன நோக்கி ஒரு கஷ்டம்னு ஒருத்தவங்க வராங்க. ஒரு தெளிவில்லாத தன்மையில இருக்காங்க. இல்ல ஒரு ஒரு தவறான எண்ணத்தோட இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து நெகட்டிவா இருக்காங்க. அப்ப நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா, என்னோட காந்தக்களம் வந்து நல்லா தூய்மையா இருக்கும் பொழுது, அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து கரைஞ்சு போயிடும். அடிபட்டு போயிடும். என்னோட காந்த களத்தை பியர்ஸ் பண்ணி என் எனர்ஜி ஃபீல்ட அது துளைக்காது, அது கெடுக்காது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய எனர்ஜிய இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சில நோய் எல்லாம் வந்து கண்டேஜியஸ்ன்னுவாங்க. தொற்று வியாதின்னுவாங்க. அப்போ யாருக்கு அஃபெக்ட் பண்ணும்? யாருக்கிட்ட நோய் எதிர்ப்பு தன்மை இல்லையோ, அவங்களுக்கு தான் உடனே அது வந்துரும். நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றல், அந்த இம்யூனிட்டி பவர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு, அந்த எந்த ஒரு நோயும் அந்த கண்டேஜியஸா இருக்கிற விஷயங்கள் அவங்கள அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. திஸ் அப்ளைஸ் ஃபார் அவர் எனர்ஜி ஃபீல்ட் ஆல்சோ. அப்ப நாம குடுக்கும் செயலாக உயர்ந்து இருக்கணும்னா, நாம் வேண்டுவதில் அந்த நேர்மையும், உண்மையும், தெய்வீகமாகவும் இருக்கும் பொழுது, நம்மளுடைய அந்த அனைத்து எல்லாமே அந்த ஆற்றல் எல்லாத்தையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட அது உயர்வா இருக்கும் பொழுது, நாம் மகிழ்வோடு இருப்பது போல, அந்த கொடுப்பதுல ஈகோ இருக்காது. ஏன்னா மன நிறைவு தான் இருக்கும். அந்த நெகிழ்வு தான் இருக்கும். ஒரு லைஃப் ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்ணுவோம். அப்ப நம்மை சார்ந்தோரையும் நாம உயர்த்த ஆரம்பிக்கும். அந்த வகையில சாமிஜி நமக்கு அற்புதமா அந்த நிலைக்கு நம்மை உயர்த்ததான் நமக்கு பயிற்சி முறைகள் கொடுத்திருக்காங்க. உடலுக்கான உடற்பயிற்சி, மனதை தூய்மைப்படுத்த தவப்பயிற்சிகள், தவமும் தற்சோதனையும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. ஒன்றை ஒன்று அந்த தவம் செய்து தவ நிலையில் மனநெகிழ்ச்சியுடன் குறைந்த நிலையில நம்ம தற்சோதனை செய்யும் பொழுது, நான் சொன்ன மாதிரி அந்த போன்ல தேவையில்லாத டெலீட் நம்ம பண்ண வேண்டாம். தானாவே அது டெலீட் ஆயிடும். நம்ம அந்த நிலைக்கு அந்த லோ எனர்ஜி எப்பவுமே அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சியை வந்து அந்த விழிப்புணர்வுல நம்ம ஆல்பா ஸ்டேட்ல எப்போதுமே இருக்க அதாவது அயராத விழிப்புணர்வு மனம் இருக்க தேவையில்லாத விஷயங்கள் தானாகவே வெளியில போக ஆரம்பிச்சிடும். இதுல வந்து எனக்கு இடம் கிடையாது, நான் வெளியில போயிடணும் அப்படி தங்காது, தானா வெளியில போயிடும். அப்ப அந்த மனமும் அந்த ஆன்மாவும் நல்ல உயர்ந்த அந்த தரத்தோடு இருக்க, உயர்ந்த நிலைக்கு போக போக நம்மோடு பழகுபவர்கள், நம்மை தேடி வருபவர்கள், நம்ம வந்து குடுக்கும் கேட்டல உயர்ந்து இருப்போம். அப்ப நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவதில் அது அப்படி ஒரு நிறைவு கிடைக்கும். நம்மளோட அந்த பர்பஸ் ஆஃப் லைஃபே நமக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருக்கும். அந்த நிலைக்கு உயர்வதற்கு தான் சாமிஜிய கெட்டியா பிடிச்சுக்கணும், விட்டுடக்கூடாது, நல்ல பயிற்சி செய்யணும், அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும்.
தவம், தற்சோதனை, உடற்பயிற்சி, காயக்கல்பம் விடாது செய்து நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், பொறுமையோடு செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி மனம் மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இறை பேராற்றுக்கு நன்றி, குருவருளுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.